ஓகே, ஸோ அப்ப இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்றதுதான் இந்த coingeeko.com. இதுல வந்து நீங்க போயிட்டு சைன் அப் பண்ணிக்கலாம். இலவசம் தான். சைன் அப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்க வந்து A to Z எல்லா கிரிப்டோ கரன்சி இன்ஃபர்மேஷன் இங்க பார்க்கலாம். ஸோ இதுலயும் வந்துட்டு எப்படி இதை பார்த்து நீங்க ட்ரேட் பண்றதுன்னு கடைசியா ஒரு 5 நிமிஷம் செஷன் முடிய போற டைம்ல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இங்க பாத்தீங்கன்னாக்கா காயின் இருக்கு. ஏறக்குறைய வந்து மார்க்கெட்ல வந்து 10,396 காயின் இருக்கு. ஓகே, ஸோ 10,396 காயின் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்சுனாக்கா பேங்க் மாதிரி எப்படி வந்து நம்மளுக்கு ஃபியட் கரன்சினா பேப்பர் கரன்சி பேங்க் இருக்கோ அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து டிஜிட்டல் கரன்சி பேங்க், அது வந்து எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 518 எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க இந்த கிரிப்டோ கரன்சி துறையில, இண்டஸ்ட்ரியில. ஸோ அப்ப அதுல 1வது இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா பைனான்ஸ். இன்னைக்கு பைனான்ஸ் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் உலகத்திலே. இன்னைக்கு ஒரு நாள் ட்ரேடிங் வால்யூம், அதாவது ஒரு நாள் கை மாறி இருக்கு, கிரிப்டோ கரன்சி கை மாறி இருக்கு, ட்ரேட் நடந்திருக்கு. பைனான்ஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா $28 பில்லியன் கை மாறி இருக்கு. அப்ப அவரோட கமிஷன் ஒரு விழுக்காடு வச்சாலும் அவரோட இந்த பைனான்ஸோட ஓனரோட ஒரு நாள் வருமானம் வந்து $280 மில்லியன் அவரோட ஒரு நாள் வருமானம். அப்ப இதெல்லாம் சாத்தியம் இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில. சோ அதே மாதிரி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியோட மார்க்கெட் கேபிட்டல் பாத்தீங்கன்னா $2.8 trillion இண்டஸ்ட்ரி. சோ இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இது வந்து 5 ட்ரில்லியன் 10 ட்ரில்லியன் 15 ட்ரில்லியன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்ம இதுல பங்கு எடுத்தோமாக்கா கண்டிப்பா நம்மளும் வாழ்க்கை தரத்தை மாத்தலாம் இந்த இண்டஸ்ட்ரி மூலியமா. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெக்கட்க்கும் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு ரெவல்யூஷன் உருவாகும். எப்படி வந்து ஆட்டோமொபைல் ரெவல்யூஷன், அப்புறம் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்டர்நெட் வந்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சில வந்து நிக்குது. சோ அப்ப கிரிப்டோ கரன்சி வந்து எப்போ வந்துச்சு? இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி மூலியமா 2008 ஒயிட் பேப்பர் உருவாக்குனாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தோஷி நக்காமோட்டோன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பிளாக்செயின் பிட்காயின் ஒயிட் பேப்பரை உருவாக்குனாரு 13ஆம் தேதி நவம்பர் 2008. அப்ப இன்னைக்கு 13 வருஷம் ஆச்சு அந்த ஒயிட் பேப்பர் வெளியாகி. அப்புறம் 2009 தான் ஃபர்ஸ்ட் பிட்காயினை மைனிங் பண்ணி வெளியாக்குனாங்க. அன்னைக்கு வந்து ஒரு பிட்காயினோட விலை வந்து 3 காசு 4 காசுல இருந்த ஒரு பிட்காயினோட விலை இன்னைக்கு குறைஞ்சபட்சம் $60,000 வரைக்கும் இன்னைக்கு உள்ள விலை மதிப்பு வந்து $60,000. ஓகே, அப்ப ஆல் டைம் ஹை அப்படின்னு பாத்தீங்கன்னா $67,000 வரைக்கும் டச் பண்ணிருக்கு. சோ அப்ப அடுத்த இன்னொரு 4 வருஷத்துல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பிட்காயினோட விலை குறைஞ்சபட்சம் $2.5 லட்சம் வரும். ஏன் இது வரும் அப்படின்னா பிட்காயின்ல வந்து ஹாவிங் சொல்லுவாங்க. ஹாவிங்னாக்கா இந்த மைனிங், ப்ரோக்ராமிங் மைனிங், இந்த சத்தோஷி நக்கமோட்டோ வந்து அந்த பிளாக்செயினை டெவலப் பண்ணும் போது இந்த எவ்ரி 10 நிமிஷத்துக்கு வந்து ஒரு பிளாக் உருவாக்கும். அப்போ ஒரு பிளாக்ல உருவாக்கும் போது இன்னைக்கு வந்து ஒரு பிளாக்ல வந்து ஏறக்குறைய 6.25 பிட்காயின் மைன் பண்ண முடியும். சோ அப்ப இன்னொரு ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் அந்த ஹாவிங் அவர் அந்த மாதிரி அவர் செட் பண்ணி வச்சுட்டு அவர் காணா போயிட்டாரு இன்னைக்கு. சோ அப்ப அடுத்த ஹாவிங் எப்ப நடக்கும்னு பாத்தீங்கன்னா மார்ச் 26, 2024. அப்ப அந்த ஹாவிங் முடிஞ்ச கையோட ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு பிளாக் வரும்போது எத்தனை பிட்காயின் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா 3.125 பிட்காயின் தான் கொடுக்கும். அப்ப என்ன சொல்ல வரேன்னாக்கா சப்ளை குறைஞ்சிட்டு போகும்போது டிமாண்ட் அதிகரிச்சுன்னா என்ன நடக்கும்? மார்க்கெட்ல அந்த பொருளோட விலை ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறும். சோ அதே தான் இந்த பிட்காயின் விலை. ஏன் வந்துட்டு இந்த 2025 வந்து பிட்காயின் விலை $2.5 லட்சம் வரும்னு சொல்றாங்கன்னாக்கா நீங்க பாஸ் ஹிஸ்டரிய சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் இண்டஸ்ட்ரியில ரெவல்யூஷன்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் வச்சுங்க மே 2020 ஹாவிங் நடக்கிறதுக்கு முன்ன வந்து பிட்காயினோட வந்து $18,000 தான் ஹைல இருந்துச்சு. ஆனா அந்த ஹாவிங் முடிஞ்ச கையோட $18,000 இருந்து பிட்காயின் விலை இன்னைக்கு $67,000 டச் பண்ணிருக்கு. சோ அப்ப மார்க்கெட் அனாலிசிஸ்லாம் ஃபைனான்சியல் அனாலிசிஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்த ஹாவிங் 2024 ஹாவிங் முடிச்ச கையோட 2025 குறைஞ்சபட்சம் ஒரு பிட்காயினோட விலை $2.5 லட்சம் வரும். இப்ப கேள்வி என்னன்னாக்கா நம்ம எப்படி இந்த பிட்காயினை நம்ம ஒரு டிஜிட்டல் அசெட்டா சொத்தா நம்ம அக்வயர் பண்றது? ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் வெளியில வந்து இன்னும் 70, 80, 90 மைண்ட் செட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சொத்துனாக்கா அவங்க நிலம், வீடு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து உலகம் வந்து டிஜிட்டல் போயிட்டு இருக்கு. இன்டென்ஜிபிள், விர்ச்சுவல், டிஜிட்டல். இன்னைக்கு உலகத்துல சிறந்த 3 பணக்காரங்களோட ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு ப்ராடக்ட். அப்ப அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம இன்னைக்கு இதுல பங்கு எடுக்கல அப்படின்னா
நீங்க இல்ல, நான் இல்ல, நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இந்த ரெவல்யூஷனை மிஸ் பண்ணிடும். அப்ப இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பங்கு எடுத்தோமாக்கா நம்மளோட ஜெனரேஷனோட தலையெழுத்தையே நம்ம மாத்தலாம். அட்லீஸ்ட் எல்லாருக்கும் நீங்க ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு பிட்காயினை நீங்க வந்து ஒரு சொத்தா நீங்க சேர்த்து வச்சுட்டீங்கன்னா கூட அவங்களோட தலையெழுத்தை நீங்க பைனான்சியலி அவங்களோட ஃபியூச்சரை நீங்க மாத்தலாம். ரைட்? சோ அதை சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் ரிக்காபாட் மூலியமா எப்படி நீங்களும் வந்துட்டு இந்த கிரிப்டோ கரன்சி ரெவல்யூஷன்ல பங்கெடுக்கலாம். பட் அதுக்கு முன்ன முக்கியமா ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. அதாவது ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது இங்க வந்து நான் வந்து ஒரு லைசன்ஸ் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஓகே, எனக்கு எந்த ஒரு சர்டிபிகேட் கிடையாது. நானும் வந்து எந்த ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸும் யாருக்கும் கொடுக்க கிடையாது. சோ அதே தமிழ் வந்து நானும் யாருக்கிட்டே இருந்து வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்க கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிசினஸ் மேனா தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது நானும் உங்க மாதிரி ஒரு கிளையண்ட்னா, நான் வந்து ரிக்காபாட்டோட மேனேஜ்மெண்ட் டீம் கிடையாது. நானும் உங்க மாதிரி ஒரு கிளையண்ட். ஸோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க ரிக்காபாட் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு வாகனம் கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வர்றதுக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க உங்களோட டியூ டிலிஜென்ஸை இந்த கம்பெனியோட டேர்ம் அண்ட் கண்டிஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரிக்காபாட் மூலியமா வருமானம் ஒரு வருமான வழி இருக்கு. சோ அதுல நீங்க சம்பாதிக்கலாம். ஆனா அது கூட வந்து டிட்டர்மின் உங்களோட இண்டிவிஜுவல் பேசிஸ் உங்க கையில தான் இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு நீங்க ஆக்ஷன் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க கமிட் பண்றீங்க, ஐடியா பயன்படுத்துறீங்க. சோ ரெண்டாவது வந்து இந்த மார்க்கெட் ட்ரேடிங் ப்ராஃபிட் எல்லாம் வந்து எதுவுமே பிக்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட்ல நடக்கும். சோ அதனால என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா வெற்றி இருக்கு, பட் உங்க கையில இருக்கு. Apa ni, sorry saya memang sibuk tadi dah closing satu apa ni kawan semua. Right. So thank you Mr. Desmond. Sorry, LB noda. Okay, so right, so அதை சொல்லிட்டு நம்ம செஷனுக்குள்ள போலாம். Now இப்ப ரிக்காபாட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த கம்பெனி இன்ட்ரடக்ஸ் பண்ணிக்கிற ரிக்காபாட்டை பத்தி வந்து இந்த கம்பெனியை பத்தி, ரெண்டாவது இந்த ரிக்காபாட் ஸ்மார்ட் ட்ரேடிங் சிஸ்டம், மூணாவது ரிக்காபாட் அட்வான்டேஜ் ஹைலைட்டை பத்தி 3 விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் இன்ட்ரோ. ஸோ ரிக்காபாட் வந்து எங்க உருவானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலேசியா கோலாலம்பூர் சிட்டில இதை உருவாக்குனது வந்து 4 பேர். அதுல ஒருத்தர் ஸ்லீப்பிங் பார்ட்னர், 3 பேர் ஆக்டிவ் பார்ட்னரா இருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து மிஸ்டர் டெஸ்மண்ட், அவர் மார்க்கெட்டிங் டைரக்டர். அப்புறம் மிஸ்டர் ஜார்ஜ்னு ஒருத்தர் இருக்காரு. அப்புறம் மிஸ்டர் டாமி, அவர் தான் இந்த ரிக்காபாட் பிளாக் செயின் ட்ரேடிங் டீம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. சோ அப்ப இன்னைக்கு இந்த ரிக்காபாட் அப்ளிகேஷன் வந்து 4 அடிப்படையில வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ஒன்னாவது வந்து சிம்பிள் ஆபரேஷன். சிம்பிள் ஆபரேஷன் அப்படின்னாக்கா என்ன மீனிங்னாக்கா, உங்களுக்கு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும், நீங்க வந்து சிம்பிளா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி ட்ரேடிங்ல பயன்படலாம். ஒரு வினாடியில, ஒரு நிமிஷத்துல நீங்க அந்த வேலையை செய்ய முடியும். ரெண்டாவது வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன். இதுல வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அப் டு டேட் இருக்கும், ரியல் டைமா நடக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். உங்களோட ட்ரேடிங்ல இருந்து சரி, உங்க டீம் பில்டிங்ல சரி, எல்லாமே அப் டு டேட்டா இருக்கும். மூணாவது வந்து ஏபிஐ ஃபங்க்ஷன். இந்த ட்ரேடிங்ல வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஏபிஐ ஃபங்க்ஷன். அதுவும் வந்து மட்டும் சொன்ன மாதிரி ஒரே நியூஸ்ல வந்து நீங்க அந்த ஏபிஐ பைண்டிங் செஞ்சிடலாம். தென் நாலாவது வந்து டாட்டா டிரான்ஸ்பேரன்சி. இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி மட்டும் இல்ல, இன்னைக்கு பிளாக் செயின் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய லெவலுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, வெல்கம் பண்றாங்க. நாடும் சரி, ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட், ஒரு கார்பரேஷன் எல்லாமே ஏன் அக்செப்ட் பண்றாங்கன்னா, பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து அது வந்து டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு ரிக்காபாட் அப்ளிகேஷனும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதை பத்தி நான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சோ இன்னைக்கு வந்து ரிக்காபாட் வந்து 500 எக்ஸ்சேஞ்சில் வந்து இன்னைக்கு இந்த 2 எக்ஸ்சேஞ்சர் மூலியமா தான் அவங்க ட்ரேடிங் நடத்துறாங்க. அதாவது பைனான்ஸ் அண்ட் ஹோபின்னு சொல்லக்கூடிய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்சர். சோ ஹோபி வந்து இந்த வருஷ கடைசியில வந்து இப்ப வரைக்கும் வந்து அவங்க பைனான்ஸ் மட்டும்தான் அவங்களோட ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சர் பிளாட்ஃபார்மா பயன்படுத்துறாங்க. சோ அதுல போல காமிச்ச மாதிரி மிஸ்டர் சாங் பெங் ஜாவ் தான் பைனான்ஸோட ஃபவுண்டர். சோ அவரு வந்துட்டு 2017ல பைனான்ஸ் உருவாக்கி, பைனான்ஸ் டோக்கன் ஒரு டோக்கனை வந்து 40 காசுல ஆரம்பிச்ச பைனான்ஸ் டோக்கன் இன்னைக்கு $600 இருக்கு. சோ மிஸ்டர் சாங் தான் வந்து உலகத்திலேயே நம்பர் 1 பில்லியனர் கிரிப்டோ கரன்சில நம்பர் 1 பில்லியனர் இருக்குன்னா மிஸ்டர் சாங் தான். அவரு வந்து இன்னைக்கு வந்து சிங்கப்பூர்ல வசிக்கிறாரு. அண்ட் 4 வருஷத்துல இன்னைக்கு அவர் ஒரு பில்லியனர் இருக்காரு. அவரோட வயசு பாத்தீங்கன்னா இருக்கிற 45 வயசு தான். ரைட். ஸோ இன்னைக்கு வந்து பைனான்ஸ் வந்து 40 லொகேஷன்ல இருக்கு.
ஏறக்குறைய ஒரு 30 நாட்டுல இருக்காங்க. ரைட். சோ இன்னைக்கு வந்து முதல்ல உங்கள்கிட்ட காமிச்சா ஒரு நாளைக்கு பைனான்ஸோட ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்கன்னா $28 பில்லியன் கை மாறுது. ரைட். சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து பைனான்ஸ் வந்து உலகத்திலே வந்து the largest எக்ஸ்சேஞ்சரா இருக்காங்க. ஒரே காரணம் அவங்க வந்து பைனான்ஸ் சப்பு ஃபண்ட் ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னாக்கா உங்களோட அக்கவுண்ட் அந்த கிளையனோட அக்கவுண்ட் வந்து ஹேக் பண்ணி ஃபண்ட் காணாம போச்சுன்னா $10 மில்லியன் வரைக்கும் கவரேஜ் வச்சிருக்காங்க, அவங்களோட இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி. ரைட். சோ இது வந்து பைனான்ஸ் பத்தி. அடுத்தது இந்த ஸ்மார்ட் ட்ரேடிங் சிஸ்டம். இன்னைக்கு வந்து ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்து கிரிப்டோ ட்ரேடிங்ல மட்டும் இல்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இஸ் ப்ரோக்ராமிங் ரோபோட் கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், காடி மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதே மாதிரி இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி துறையில கூட பாத்தீங்கன்னா நிறைய வெளியில வந்து இந்த ஏஐ ரோபோட் வந்து இந்தியாவிலும் சரி, சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலும் சரி, சைனாலையும் சரி, யூஎஸ்லயும் சரி நிறைய ஆர்டிபிஷியல் ரோபோட் இருக்கு. பட் என்ன ஒரு வித்தியாசம் ரிக்கா போர்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிக்கா போர்ட்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் மட்டும் பாய்க்காம அவங்க பிளாஸ் இஏ பாய்க்கிறாங்க. இஏ என்னக்க எக்ஸ்பர்ட் அட்வைசர். நான் பெரும்பாலும் இந்த இஏ வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல மட்டும்தான் பாய்ப்பாங்க. பட் உலகத்திலே கம்பெனி கிரிப்டோ கரன்சில எக்ஸ்பர்ட் அட்வைசர் பாய்க்கிறாங்க அப்படின்னா ரிக்கா போர்ட் தான். ரைட். சோ அப்ப இந்த இஏயோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராமிங் வந்து பேஸ் ஆன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் செய்வாங்க. அப்ப அதை பேஸ் பண்ணி தான் அது சொந்தமா வாங்கும், விற்கும், ட்ரேட் பண்ணும். அது பாஸ் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி தான் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில நியூஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து திடீர்னு எலான் மாஸ்க் வந்து சொல்றாரு, நாங்க வந்து டெஸ்லா காடிக்கு வந்து பிட்காயினை விக்கிறோம், இனிமே நாங்க பிட்காயினை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணி விட்டாருனாக்கா என்ன நடக்கும்? அது வந்து ஒரு நியூஸ். சோ அப்ப கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு பிட்காயின் விற்கும் போது மார்க்கெட் கீழே இறங்கும். அப்ப மார்க்கெட் கீழே இறங்கும் போது இந்த ஏஐக்கு வந்து அதோட ப்ரோக்ராமிங் வந்து எப்படின்னா மார்க்கெட் ஏறுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப அந்த காலகட்டத்துல நிறைய பேர்த்தோட ஃபண்ட் ஃப்ளோட்டிங்ல நடக்க ஆரம்பிச்சிடும். பட் இங்க ரிக்கா போர்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சிஸ்டம் வந்து ரிவர்ஸ்ல போகும்போது, பேரிஷ் மார்க்கெட்ல போகும்போது எக்ஸ்பர்ட் அட்வைஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள், பீப்புள். சோ அவங்களோட ட்ரேடர்ஸ் வந்து சைனால இருக்காங்க, ரஷ்யால இருக்காங்க, மலேசியால இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க வந்து இந்த பிஎல்பிடி டோக்கன் சொல்லுவாங்க, லெவரேஜ் டோக்கனை வச்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப ரிக்கா போர்ட்ல இந்த ஏஐ பிளஸ் இஏல பாத்தீங்கன்னா புலிஷா இருந்தாலும் லாபம் கொடுக்கும், பேரிஷா இருந்தாலும் லாபம் கொடுக்கும் அவங்களோட கிளையண்ட்லாம். அது எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு டீட்டெயில் நான் காமிக்கிறேன். சரிங்களா? நான் இப்ப முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரிக்கா போர்ட்ல வந்து 2 மோட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அட்வான்ஸ் ட்ரேடிங் மோட் தான் வந்து இஏ. சோ இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் மோட் யாருக்குன்னா, எனக்கு வந்து பிட்காயினே பத்தி தெரியாது, எனக்கு கிரிப்டோ கரன்சி பத்தி தெரியாது, ஆனா என்கிட்ட பணம் இருக்கு பேங்க்ல, அதை நான் எடுத்து பைனான்ஸ்ல போட போறேன், லெட் அந்த இஏ ட்ரேட் பண்ணும். சோ அதுதான் இந்த அட்வான்ஸ் ட்ரேடிங் மோட். ஓகே, அவங்களே காயினை சூஸ் பண்ணி வித் ஃபார்முலா வச்சிருக்காங்க, கரெக்டான ஒரு ஃபார்முலா, அதை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா அதே இல்ல, எனக்கு வந்துட்டு ட்ரேடிங் தெரியும், எனக்கு வந்து எந்த காயினை வாங்கணும்னு தெரியும், காயினை பத்தி எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நான் யூடியூப்ல கத்துருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து இந்த ஏடிஎம் ட்ரேடிங் மோட்டை பயன்படுத்தலாம். அதுல வந்து 50 கிரிப்டோ கரன்சி வரைக்கும் வச்சிருக்காங்க. சோ நீங்களே செலக்ட் பண்ணி அந்த ஏஐ ட்ரேட் பண்ண விட்டுறலாம். சோ அப்ப அதை ட்ரேட் பண்ணும் போது நீங்க ஒரு வாட்டி செட் பண்ணி விட்டுட்டு எந்த காயின் செலக்ட் பண்றது உங்க வேலை. மத்த இந்த பொசிஷன் எடுக்கிறது, விற்கிறது, வாங்குறது எல்லாம் வாங்குறது மட்டும்தான் நீங்க பை மட்டும் தான் நீங்க பண்ணுங்க. செல் பண்றது அந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்கா செல் பண்ணுவோம். சோ அதுதான் இந்த ஏடிஎம் ட்ரேடிங் மோட். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல வந்து நிறைய ஏஐ இருக்கு. இதுல வந்து 5 கம்பேரிசன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒன்னாவது பாத்தீங்கன்னா ட்ரேட் சொல்லும் போது பெரும்பாலும் வெளியில உள்ள ஏஐ பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏஐ மட்டும் தான் இருக்கும், ஆனா காயினை நீங்க செலக்ட் பண்ணணும். அப்ப லாங் டேர்ம்ல வந்து காயின் ராங்கான புதுசா வர்றவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னாக்கா உங்களோட ஃபண்ட்ஸ் தாக்க. பட் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ரிக்கா போர்ட்ல இந்த ஏஐ பிளஸ் இஏ ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ் டீம் தான் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது டேட்டா. பெரும்பாலும் வெளியில உள்ள ஏஐ பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கீங்க அதை மட்டும் தான் காமிப்பாங்க. ஆனா ரிக்கா போர்ட்ல வந்து அந்த டேட்டா இஸ் சிங்க்ரோனைஸ் வித் யூர் ரியல் டைம் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். அதாவது உங்களோட அக்கௌண்ட் பைனான்ஸ்லயும் ரிக்கா போர்ட்ல அக்கௌண்டும் ரெண்டுமே டெலியா இருக்கும். அப்புறம் நான் என்னோட அக்கௌண்ட் லைஃப் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரைட். சோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடு. பெரும்பாலும் வெளியில ஏஐ பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடு வந்து அவங்களோட சொந்த எக்ஸ்சேஞ்சில பார்க் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களோட சொந்தமா டெவலப் பண்ண எக்ஸ்சேஞ்ச், இல்லைன்னா
அவங்க சொந்த பிளாட்ஃபார்ம்ல ஃபண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அந்த கட்டத்துல வந்து ரிஸ்க் அதிகமா இருக்கு. ஏன்னா தேர்ட் பார்ட்டியோட வாலெட்ல நீங்க பார்க் பண்றீங்க. ஆனா ரிக்காபோர்ட்ல உங்களோட கேபிட்டல் வந்து உங்களோட சொந்த பைனான்ஸ் அக்கவுண்ட்ல தான் இருக்கும் எக்ஸ்சேஞ்சில். அப்ப அந்த கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும். ஸோ அதுதான் நீங்க எனி டைம் விட்ரோ எனி டைம் டிபாசிட் பண்ணிக்கலாம். நாலாவது ரிவார்ட் சொல்லும் போது இந்த ஏஐ ரிக்காபோர்ட்ல ட்ரேடிங் சிஸ்டம்ல வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க போனஸ், ப்ராஃபிட் ஷேரிங், ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை ரிவார்டா வச்சிருக்காங்க. அஞ்சாவது ஸ்ட்ராட்டஜி, ரைட்? ஸோ இந்த மார்க்கெட்டை டெவலப் பண்றதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி, என்கரேஜ் குரூப்பிங், டெப் டீம் பில்டிங், அப்புறம் ஒன் டைம் பைன் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் ப்ராஃபிட் பண்ற உள்ள ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ரிக்காபோர்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் அந்த 5 கம்பேரிசன். நான் சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சியோட ட்ரேடிங்குள்ள இப்ப நம்ம போறோம். அதாவது ட்ரேடிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஸ்பாட் டோக்கன் சொல்லுவாங்க. இந்த ஸ்பாட் ட்ரேடிங் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே லோவா வாங்கிட்டு ஹைல விற்கிறது, பை லோ செல் ஹை, இதுதான் வந்து ஸ்பாட் டோக்கன். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏஐல இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ பை லோ செல் ஹை, அப்ப ஏறக்குறைய வந்து ஒரு 50 டோக்கன் வச்சிருக்காங்க ரிக்காபோர்ட்ல, காயின் ட்ரேடிங் வச்சிருக்காங்க ஏடிஎம்ல. பட் அதே வந்து எக்ஸ்பெக்டட் பை த மார்க்கெட். இது வந்து இந்த ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஏஐல வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் டைம்ல எல்லாரும் காசு செய்ய முடியும். ஆனா அதே இந்த பேரிஷ் டைம் மார்க்கெட் கீழே இறங்கும் போது அப்ப வந்து இந்த பிஎல்பிடி டோக்கன் சொல்லுவாங்க. பிஎல்பிடி தான் வந்து பைனான்ஸ் வால்யூம் ஸ்மார்ட் பைனான்ஸ் லெவரேஜ் வால்யூம் டோக்கன். அப்ப இந்த பிஎல்பிடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 டோக்கன் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த அடா டவுன், பிஎன்பி டவுன், பிடிசி டவுன். அப்ப மார்க்கெட் டவுன் போகும்போது நீங்க இந்த எக்ஸ்பெக்ட் ஆயிட்டு இந்த மாதிரி டோக்கனை ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் புலிஷா இருந்தாலும் சரி பேரிஷா இருந்தாலும் சரி ரிக்காபோர்ட் அவங்க கிளையனுக்கு வருமானம் எடுத்து கொடுப்பாங்க. நான் இது வந்து பாத்தீங்கன்னா ரிக்காபோர்ட் ஆக்சுவல் ட்ரேடிங் ரெக்கார்ட் 13ஆம் தேதி பிப்ரவரில இருந்து 12ஆம் தேதி மார்ச் வரைக்கும் 2021. ஓகே, இந்த காலகட்டத்தில் ரிக்காபோர்ட் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. அவங்க இன்டர்னலா ட்ரேட் பண்ண ரெக்கார்ட். ஸோ அந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா 59 விழுக்காடு ப்ராஃபிட் செஞ்சாங்க. ஸோ கேபிட்டல் $25,000 போட்டு $14,000 ப்ராஃபிட் செஞ்சாங்க அந்த ஒரு மாசத்துல. அது வந்து ரிக்காபோர்ட் மட்டும் இல்லாம வெளியில உள்ள நிறைய ஏஐயும் சரி ட்ரேடரும் சரி அந்த மாசம் நல்லா ப்ராஃபிட் செஞ்சாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மாசம் வந்து பிட்காயினோட விலை வந்து $10,000 இருந்து $30,000 வரைக்கும் டச் பண்ணுச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து மார்க்கெட் புலிஷா இருந்துச்சு. நான் தென் 4வது மாசம் ஒபிஷியலா மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க ரிக்காபோர்ட் 4 ஏப்ரல் 2021. ஸோ 28 நாள்ல கிளையனுக்கு வந்து அவங்க ஏறக்குறைய 31.5 விழுக்காடுல இருந்து 39 விழுக்காடு ப்ராஃபிட் அவங்க கிளையனுக்கு ப்ராஃபிட் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க ஏஐ மூலியமா. தென் 6வது மாசம் மார்க்கெட் என்ன ஆனிச்சு பாத்தீங்கன்னா பே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இறங்க ஆரம்பிச்சிச்சு. பட் அந்த காலகட்டத்திலையும் 25 நாள்ல வந்து ரிக்காபோர்ட் 17 விழுக்காடு ப்ராஃபிட் செஞ்சு கொடுத்தாங்க அவங்க கிளையனுக்கு, அவங்க எல்லா கிளையனுக்கும். நான் உண்மையான பரீட்சை எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிக்காபோர்ட்டுக்கு 7வது மாசம். The worst crash down bear market happened in July. இந்த ஜூலை மாசம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு மார்க்கெட்ல இருந்து காணாம போயிட்டாங்க. நிறைய ட்ரேடர்ஸ் காணாம போயிட்டாங்க மார்க்கெட். ஏன்னா பிட்காயினோட $62,000 இருந்து $28,000 வரைக்கும் இறங்குனுச்சு. ஸோ அப்ப நிறைய ஏஐயும் வந்து காயின் வந்து ஃப்ளோட்டிங்ல போயிருச்சு. ஓகே, யாரும் லாஸ்ல போவாது. ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில வந்து மார்ஜின் கால்னு ஒரு வார்த்தையே இல்லை. ஓகே, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல மார்ஜின் கால்னு வச்சிருப்பாங்க. ஓகே, நீங்க பை போட்டு செல்ல போயிட்டு உங்களுக்கு இக்விட்டி இல்லைன்னா மார்ஜின் கால் பண்ணிடும். ஆனா கிரிப்டோ கரன்சில லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன நடக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு காயின் வந்து $1 100 காயின் வாங்கி போட்டிருக்கீங்க $100. ஸோ மார்க்கெட் இறங்குது 50 காசுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த வேல்யூ தான் 50 காசுக்கு வந்திருக்கும் தவிர அந்த 100 காயின் அப்படியே அங்க இருக்கும். ஸோ அப்ப நீங்க வெயிட் பண்ண திருப்பி வேல்யூ ஏறும் போது ப்ராஃபிட் எடுத்துக்க வேண்டியதான். அப்ப எப்ப விளைச்சு இந்த அக்டோபர் மாசம் புலிஷ் மார்க்கெட் வந்தோடனே 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் ஃப்ளோட்டிங்ல உள்ள ப்ராஃபிட் காயின் எல்லாமே ஆளுங்களுக்கு ப்ராஃபிட் செஞ்சு. ஸோ இதுதான் மார்க்கெட், ரைட்? ஸோ நான் இப்ப 3வது கட்டத்துக்கு வந்துட்டோம், அட்வான்டேஜ் ஹைலைட். ஸோ 10 அட்வான்டேஜ் இருக்கு இந்த ரிக்காபோர்ட்டோட ஹைலைட்ல. அதாவது 1வது என்னன்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் இஸ் கேரண்டி. உங்களோட முதலீடு பிரின்சிபல் இஸ் கேரண்டி. ஏன் அப்படின்னா உங்களோட பணம் உங்களோட சொந்த எக்ஸ்சேஞ்ச் வாலெட்ல, அதாவது இங்க வந்து உங்க பைனான்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கும். 2வது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் இஸ் கேரண்டி. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரோபோட் ப்ராஃபிட் செய்யும் போதெல்லாம் 100% அந்த ப்ராஃபிட் வந்து உங்க பைனான்ஸ் அக்கௌண்ட்ல போய் உட்காந்துரும். 3வது பாத்தீங்கன்னா கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. அதாவது
உங்களோட அக்கௌண்ட் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். நீங்க எனி டைம் டிபாசிட் பண்ணிக்கலாம், எனி டைம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வெளியில உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி வாலெட்ல டிபாசிட் பண்ணிட்டு லாக் பண்ணிடுவாங்க 3 மாசம், 6 மாசம், 12 மாசத்துக்கு. உங்களுக்கு ஏஜென்டா காசு வரும்போது கூட எடுக்க முடியாது. ஆனா ரிக்காபாட்ல நீங்க எனி டைம் உங்க பைனான்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க காசு பணத்தை எடுத்துலாம். உங்களுக்கு வந்து காசு தேவைப்படுச்சுன்னா அந்த ரோபோட்டை டிசேபிள் பண்ணிட்டு பணத்தை எடுத்துக்கலாம். அப்போ கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கு. 4வது பாத்தீங்கன்னா குவான்டிஃபைட் டிரான்சாக்ஷன். அதாவது குவான்டிஃபைட் டிரான்சாக்ஷன் சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா புல் மார்க்கெட், புல்லிஷ் மார்க்கெட் டைம்ல வந்து நிறைய என்ட்ரி பண்ணுவாங்க, மார்க்கெட்ல ட்ரேட் காயின் ட்ரேட் பண்ணுவாங்க. அதே பேரிஷ் மார்க்கெட்ல ஒன்னு ட்ரேட் தான் ஒரு நாளைக்கு என்டர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரோல் ஓவர் டெய்லி ப்ராஃபிட், டெய்லி வித்ட்ரால். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே உங்களோட ட்ரேடபிள் ஃபண்ட் வந்து $1000 பைனான்ஸ் வச்சிருக்கீங்க. அப்ப இன்னைக்கு ரிக்காபாட் வந்து ஒரு 5 விழுக்காடு ப்ராஃபிட் செய்யுது. அப்ப $50 ப்ராஃபிட் செஞ்சிருச்சு. அப்ப $1050 இப்போ உங்க பைனான்ஸ் வாலெட்ல இருக்கும். அடுத்த ட்ரேட் என்டர் பண்ணும்போது இந்த ரோபோட் என்ன செய்யணும்னா பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும். அப்ப $1050 இருந்து அந்த பெர்சன்டேஜ் எடுத்து மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகும். சோ அதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். சோ அப்ப லெட்ஸ் சே நீங்க $1000 போட்டீங்கன்னா 3 வருஷம் விட்டுட்டீங்கன்னா இந்த $1000 $30,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிரிப்டோ கரன்சி அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. நான் 5வது பாத்தீங்கன்னாக்கா பிளாக் செயின் 3.0 ஹை லெவல் டெக்னாலஜி. அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிளாக் செயின் 1.0 2.0 இன்னைக்கு 3.0 3.0 சொல்லும் போது இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். முன்னெல்லாம் வந்து நீங்க ஒரு வாலெட்ல இன்னொரு வாலெட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ERC20 பார்ப்பாங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு $20 வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த பிளாக் செயின் 3.0ல TRC20 பட்சமா $1 தான். சோ அப்ப ரிக்காபாட்ல வந்து அவங்க TRC20 பாய்க்கிறாங்க USDT ட்ரான்ஸ்ஃபர். நீங்க எனி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அது $1 தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். நான் 6வது பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டெக்னாலஜி. இந்த ரிக்காபாட் வந்து AI plus EA ஸ்மார்ட் ட்ரேடிங் சிஸ்டம். 7வது பாத்தீங்கன்னாக்கா ப்ரொஃபஷனல் அனாலிசிஸ். அதாவது இந்த எக்ஸ்பர்ட் அட்வைசர் வந்து அவங்கலாம் அனுபவசாலி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ட்ரேடிங் இந்த துறையில. சோ அப்ப அவங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால உங்க ஃபண்ட் வந்து ஸ்டக் ஆகாது. அப்படி வர்ஸ்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆனாலும் 10 நாள் தான் ஆகும். அதுக்குள்ள ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துரும். தென் 7வது பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். நான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் என்னோட எப்போதும் மீட்டிங்க சொல்றது இந்த கரன்சி ட்ரேடிங், வெதர் ஃபாரெக்ஸா இருக்கட்டும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கா இருக்கட்டும், ஒன்னே முக்கியமானது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, MM. அதாவது நீங்க வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சிறிய முதலீடு பெருசா சம்பாதிக்கணும் ஆசைப்படுவாங்க. இல்ல, நீங்க பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணணும். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்மால் கேக் இஸ் ஸ்மால், ஸ்மால் பீஸ் ஆஃப் பிக் கேக் இஸ் பிக். அதாவது சின்ன கேக்ல சின்ன பகுதி சின்னது, ஆனா அதே பெரிய கேக்ல சின்ன பகுதி பெருசு. சோ அப்ப இதுதான் நீங்க பெரிய முதலீடு இருந்துச்சுன்னா பெருசா சம்பாதிக்கலாம் சின்னதுல. சோ அதுதான் வந்து அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். அப்ப ரிக்காபாட்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க ட்ரேடபிள் பண்ண $1000 வச்சீங்கன்னா அவங்க 10 விழுக்காடு எடுத்துதான் ஒரு என்ட்ரி பண்ணுவாங்க. அப்ப $100. அப்ப $100 2 விழுக்காடு ப்ராஃபிட் செஞ்சுன்னா அப்ப உங்களுக்கு $2.5 கிடைக்கும். இதுதான் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட் ட்ரேடிங் பேட்டர்ன். 9வது பாத்தீங்கன்னா டாட்டா டிரான்ஸ்பரன்ட். சோ முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரிக்காபாட்டோட ட்ரேடிங் என்ட்ரி எக்ஸிட் ஆர்டர்ஸ் இஸ் ஓப்பன் அண்ட் டிரான்ஸ்பரன்ட். உங்க பைனான்ஸ் அக்கௌண்ட்லயும் உங்க ரிக்காபாட்டோட அக்கௌண்ட்லயும் ரெண்டுமே டெலியா இருக்கும். தென் 10வது ஆக முக்கியமானது, இன்னைக்கு நான் வந்து வாரத்துல ஆல்மோஸ்ட் 6 நாளும் நான் வந்து ஜூம் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 3ல இருந்து 4 ஜூம் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் மார்க்கெட்டிங் பிளான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து யாருக்கெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு போய் இந்த விஷயம் போய் சேரணும், அவங்களையும் உங்க கூட கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உங்க டீமை பில்ட் பண்ணீங்கன்னா 80 விழுக்காடு கம்பெனியோட லாபத்துல இருந்து திருப்பி நம்மளுக்கே கொடுக்கும். அப்ப இது வந்து நீங்க ஒரு பிசினஸா எடுத்து ஈடுபட்டீங்க அப்படின்னா 80 விழுக்காடு வரைக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் அந்த 10 அட்வான்டேஜ். சோ இதை பத்தி இவர் தான் மிஸ்டர் ஜார்ஜ். இவர் வந்து இன்னும் டீட்டெயிலா வந்து இந்த 10 அட்வான்டேஜ் வந்து ஷேர் பண்ணிக்குவாரு. சோ அவரு ஷேர் பண்ண பிற்பாடு அடுத்த நம்ம செகண்ட் செஷனுக்கு போலாம் அந்த மார்க்கெட்டிங் பிளான். சரிங்களா? Hi, dear Ricarian. Welcome to Rika FM. This episode, we are going to talk about the 10 advantages and highlights of Rikabot, which is so unique and different from the AI robot out there. Are you ready? Number 1, capital guarantee, because capital and all the funds are inside your Binance account, which is owned by you. And number 2, profit also guaranteed. Since the capital is inside your Binance account, therefore the profit also goes back to your Binance account. And number 3, controlling authority.
Since you own Binance account, so you can decide when to start, when to pause, when to stop, and when to withdraw money. It's all up to you. And number 4, quantified transaction. In a good day, bull market, we trade more. In a not so good market, bear market, we trade less. As long as we continuously taking profit, like TP situation for our clients. And number 5, blockchain 3.0, TRC20, that will save your transaction fees to the maximum of 1 transaction, 1 USDT. And number 6, unique technology, exclusive technology, AI plus EA smart trading system by Ricabot that is so unique you would like to find out more. And number 7, the unique system will have professional analysis that will make sure your fund enter the market at the right time and exit the market at the right time. And number 8, we have a very good risk management. For example, advanced trading mode, by Ricabot. Each time we enter the market and buy some coin for you, we use 10% of your total fund. Therefore, we always have some reserve for emergency or sudden changes in the market. And number 9, data transparency. You can see the record in your Binance account and also in Ricabot app, which is Tally. And number 10, our active marketing plan will make sure that you join us as an affiliate, then you can grow Ricabot as a big business, as our slogan suggests to you, that easy buying, lifetime profit. Okay, welcome to Ricabot. We will see you next time. Okay, bye bye. Okay friends, so அவர் தான் மிஸ்டர் ஜார்ஜ், ரிக்காபாட்டோட one of the founder member. அவர் வந்து அந்த 10 அட்வான்டேஜும் கரெக்டா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதுதான் அந்த 10 அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது ரோட் டு கிரிப்டோ மில்லியனர். ஓகே, ஸோ ரோட் டு கிரிப்டோ மில்லியனர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா, நான் என்னோட ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பார்ட் மட்டும்தான். Okay, never mind. All right, so road to crypto millionaire by 2025. So அப்ப முதல்ல உங்ககிட்ட சொன்ன மாதிரி 2025க்குள்ள எப்படி நீங்க 4 பிட்காயின் சேர்த்து வைக்க போறீங்க. சோ 4 பிட்காயின் நீங்க சேர்த்தா ஒரு பிட்காயின் குறைஞ்சபட்சம் $2.5 லட்சம் வந்துச்சுன்னா 4 பிட்காயின் $1 மில்லியன். சோ கண்டிப்பா நீங்க வந்து மில்லியனா US டாலரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னைக்கு இந்த மாதிரி ரெவல்யூஷன் நீங்க வந்து US டாலர் சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து ஃபேமிலியை விட்டு, நாடை விட்டு, ஊரை விட்டு நம்ம வெளியூருக்கு போயிட்டு சம்பாரிச்சு பணத்தை அனுப்புவோம். ஆனா இன்றைக்கு வந்து நீங்க மலேசியால இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீங்க வந்து US டாலர்ல சம்பாரிச்சு ஐஎன்ஆர்ல செலவு பண்ணலாம், ரிங்கிட் மலேசியால செலவு பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகம் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதை இன்னைக்கு நம்ம எப்படி பயன்படுத்த போறோம். ஸோ அதனால வாங்க இந்த ரோட் டு கிரிப்டோ மில்லியனால எப்படி நம்மளும் ஒரு மில்லியனர் பார்க்கலாம். ரைட், ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரிக்காபாட்குள்ள வரணும் அப்படின்னாக்கா இந்த ரிக்காபாட் ஏஐ ஸ்மார்ட் ட்ரேடிங் சிஸ்டம் நீங்க ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அதாவது 1 மந்தோட ஆக்டிவேஷன் கோட் எடுத்தீங்கன்னா 20 USDT. அதே 6 மாசத்துக்குள்ள ஆக்டிவேஷன் கோட் எடுத்தீங்கன்னாக்கா 100 USDT. ஸோ உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை பார்த்து நீங்க உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இந்த ரோபோட்டை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் ப்ராஃபிட் லாபத்துல இருந்து யூசருக்கு, கிளையனுக்கு, கஸ்டமருக்கு வந்து 70 விழுக்காடு, கம்பெனிக்கு வந்து 30 விழுக்காடு போயிடும். சோ அப்ப அந்த 30 விழுக்காடுல இருந்தா வந்து அந்த ரிவார்ட் சிஸ்டம் உருவாக்கி இருக்காங்க. 80 விழுக்காடு வந்து மக்களுக்கு திருப்பி பே பண்றாங்க. சோ அப்ப இது எப்படி நடக்கும்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ப்ராஃபிட் செய்யும் போதெல்லாம் இந்த சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா 30 விழுக்காடு இந்த கேஸ் ஃபீஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லெட்ஸ் சே அந்த மாசம் வந்து உங்க அக்கௌண்ட் $100 ப்ராஃபிட் செய்யுதுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா 30 USDT உங்களோட கேஸ் ஃபீஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. அப்ப கேஸ் ஃபீஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், உங்களோட ட்ரேடபிள் ஃபண்ட் $1000 நீங்க பைனான்ஸ்ல வச்சிருக்கீங்க. அப்ப $1000 உங்க ட்ரேடபிள் ஃபண்ட் அப்படின்னாக்கா நீங்க வந்து 10 விழுக்காடு 100 USDT நீங்க மினிமம் கப் அப் பண்ணோம் கேஸ் ஃபீஸா நீங்க ரிக்காபாட் அக்கௌண்ட்ல. இது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ட்ரேடிங் ப்ராஃபிட் செய்யும் போதெல்லாம் 30 விழுக்காடு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கேஸ் ஃபீஸ்ல இருந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே,
ஏன் அப்படின்னா இதே மெனுவலா செஞ்சாங்கன்னா இன்னைக்கு ரிக்காபோர்ட்ல 7000 கிளைண்ட் இருக்காங்க. சோ ஒவ்வொரு வாட்டியும் லாபம் செய்வது ரிக்காபோர்ட் உங்களுக்கு கால் பண்ணி கேட்க முடியாது, எங்களோட 30 விழுக்காடு கொடுங்க அப்படின்னு. சோ அதனால வந்து அவங்க இந்த கெஸ்ட் ஃபீஸ சிஸ்டம் வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஏபிஐ போர்ட்ல வந்து எப்பெல்லாம் இந்த கெஸ்ட் ஃபீஸ் $15 கீழே இறங்குதோ அன்னைக்கெல்லாம் வந்து உங்களோட டாப் அப் நோட்டிபிகேஷன் உங்க இமெயிலுக்கு வரும். அதே உங்க கெஸ்ட் ஃபீஸ் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா, பேலன்ஸ் 0 ஆயிடுச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா இந்த ட்ரேடிங் ஆபரேஷன் எல்லாமே நின்றும். சோ அதனால நீங்க ஒரு இன்வெஸ்டரா வந்தீங்க அப்படின்னா இந்த கெஸ்ட் ஃபீஸ மட்டும் நீங்க மானிட்டர் பண்ணிக்கங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து இந்த ஒயிட் போர்ட்ல வந்து 2 எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். என்னோட லெஃப்ட்ல வந்து பைனான்ஸ் அக்கவுண்ட், ரைட்ல வந்து ரிக்காபாட்டோட AI plus EA ட்ரேடபிள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அக்கவுண்ட். இப்போ உங்களோட ட்ரேடபிள் ஃபண்ட் வந்து $1000 அப்படின்னா, பட் அதுக்கு முன்ன வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏபிஐ கீ சீக்ரெட் கீன்னு இருக்கு. இந்த ஏபிஐ கீ சீக்ரெட் கீ தான் வந்து நீங்க பைனான்ஸ் ஏபிஐ மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு நீங்க கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்றதுதான். அப்ப இதுதான் வந்து உங்ககிட்ட சொன்ன ஒரு நிமிஷம் வேலை தான். ஒரு நிமிஷத்துல வந்து நீங்க வந்து பைனான்ஸ்க்கும் ரிக்காபோர்ட் அக்கௌண்ட்க்கும் நீங்க பைண்ட் பண்ணி விட்டுறலாம். தென் இப்போ வந்து உங்களோட ட்ரேடபிள் ஃபண்ட் $1000 அப்படின்னா நீங்க வந்து 1201 USDT டாப் அப் பண்ணும் உங்க பைனான்ஸ் அக்கௌண்ட்ல. தென் 201 USDT வந்து நீங்க வந்து ரிக்காபோர்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ஒரு USDT வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட், TRC20 ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் ஃபீஸ். அப்ப இந்த 200 USDT வந்து 100 USDT வந்து உங்களோட 6 மாசம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ். தென் இன்னொரு 100 USDT வந்து டாப் அப் பண்ணிருங்க உங்க கேஸ் ஃபீஸ். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்னோட லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அந்த மாசம் ரிக்காபோர்ட் 30 விழுக்காடு ப்ராஃபிட் செய்யும். அப்ப $1000 30 விழுக்காடு $300. சோ அப்ப மாச கடைசியில வந்து டோட்டல் உங்களோட பைனான்ஸ் அக்கவுண்ட்ல வந்து $1300 கிரெடிட் ஆயிரும். 100% எல்லாமே உள்ள கிரெடிட் ஆயிரும். ஏன்னா யாருமே வந்து உங்க பைனான்ஸ் அக்கவுண்ட் டச் பண்ண முடியாது. அப்ப 30 விழுக்காடு வந்து ரிக்காபோர்ட் என்ன செய்வாங்கன்னா $300 30 விழுக்காடு $90. அப்ப நீங்க டாப் அப் பண்ண 100 கெஸ்ட் ஃபீஸ் 100 USDT கெஸ்ட் ஃபீஸ்ல இருந்து 30 விழுக்காடு 90 USDT உங்க கெஸ்ட் ஃபீஸ்ல இருந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த 100 சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்லயும் இந்த 90 USDT தான் கம்பெனி எடுத்து 80 விழுக்காடு நம்மளுக்கு பே பண்றாங்க இந்த ரிவார்ட் சிஸ்டம்ல. சோ அப்ப அந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா இதுதான் அந்த சிஸ்டம். அப்ப இந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னாக்கா 5 ரேங்க் வச்சிருக்காங்க. சாரி 6 ரேங்க், R1 இருந்து R6 ரேங்க் வச்சிருக்காங்க. சோ அப்ப இதுல பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே நீங்க ஒரு கிளைனா வந்துட்டீங்க ரிக்காபோர்ட்குள்ள அப்படின்னா நீங்க ஒரு R1ல இருப்பீங்க. சோ நீங்க ஒரு கிளைன் அறிமுகப்படுத்தி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 20 விழுக்காடு அவரோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ல இருந்து, அதாவது நீங்க அறிமுகப்படுத்தி விட்ட கிளைன் வந்து $100 தப்பா பண்ணாருன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ல இருந்து 6 மாசத்துக்கு உங்களுக்கு 20 விழுக்காடு உங்களுக்கு $20 கிடைக்கும். அப்புறம் அடுத்தது இந்த கம்யூனிட்டி ரிவார்ட். கம்யூனிட்டி ரிவார்ட் வந்து கெஸ்ட் ஃபீஸ். உதாரணத்துக்கு வந்து நீங்க அறிமுகப்படுத்த கிளைண்ட் வந்து $90 அந்த மாசம் டிடக்ட் பண்றாரு அவங்களோட கேஸ் ஃபீஸ்ல இருந்து. உங்களோட 20 விழுக்காடு வந்து அந்த கேஸ் ஃபீஸ், அதாவது கம்யூனிட்டி ரிவார்ட் சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து உங்களுக்கு $18 உங்களோட ப்ராஃபிட். இதுதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸோட ரிவார்ட் சிஸ்டமும் கம்யூனிட்டி ரிவார்ட் சிஸ்டமும். அடுத்த ரேங்க் நீங்க போகணும் அப்படின்னா R2. இந்த R2 ரேங்க் நீங்க வரணும் அப்படின்னா நீங்க 3 பேரை அறிமுகப்படுத்தி விட்டுருக்கணும். இந்த 3 பேரும் R1 அச்சீவ் பண்ணிருக்கணும், குவாலிஃபை பண்ணிருக்கணும் R1க்கு. பிளஸ் உங்களோட டோட்டல் கம்யூனிட்டி உங்க டீம்ல வந்து 20 ஆக்டிவ் கிளைண்ட் இருக்கணும். ஆக்டிவ்னா என்ன மீனிங்னா இந்த 20 பேரும் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். 1 மாசமும் சரி 6 மாசமும் சரி. பிளஸ் கெஸ்ட் ஃபீஸ் டாப் அப் பண்ணிருக்கணும். அப்ப நீங்க ஒரு R2 கிளைண்டா வந்து நீங்க 30 விழுக்காடு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ல இருந்து ஓவர்ரைட் பண்ணுவீங்க. தென் இன்னொரு 30 விழுக்காடு இந்த கம்யூனிட்டி ரிவார்ட், அதாவது இந்த கெஸ்ட் ஃபீஸ்ல இருந்து நீங்க ஓவர்ரைட் பண்ணிருக்கீங்க உங்க கிளைண்ட் கிட்ட இருந்து. அடுத்த ரேங்க் வந்து R3. இந்த R3 குவாலிஃபை பண்றதுக்கு நீங்க 5 பேரை அறிமுகப்படுத்தி விடணும். சோ இந்த 5 பேத்துல வந்து 3 பேரு 3 வேற வேற குரூப்ல இருந்து குவாலிஃபை பண்ணிருக்கணும் R2 3 பேரு. பிளஸ் உங்க டோட்டல் கம்யூனிட்டி உங்க டீம்ல வந்து 100 ஆக்டிவ் கிளைண்ட் வரணும். அப்ப ஒரு R3 கிளைண்டா வந்து நீங்க வந்து 40 விழுக்காடு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ல இருந்து ஓவர்ரைட் பண்ணுவீங்க. இன்னொரு 40 விழுக்காடு இந்த கம்யூனிட்டி ரிவார்ட் ஃபீஸ்ல இருந்து ஓவர்ரைடிங் செய்வீங்க உங்க கிளைண்ட் கிட்ட இருந்து.
பிளஸ் ஒரு R3 2 பேருமே நீங்களும் நானும் நீங்க வந்து என்னை அறிமுகப்படுத்தி விட்டீங்க, நானும் ஒரு R3 நீங்களும் ஒரு R3 கிளைண்ட் ஆயிட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் ஒரே சேம் லெவல். அப்ப எந்த ஒரு ஓவர் ரைடிங்கும் இருக்காது என் டீம்ல இருந்து உங்களுக்கு. சோ அந்த காலகட்டத்துல கம்பெனி வந்து அடிஷனலா உங்களுக்கு வந்து இந்த ஓவர் ரைடிங் 5% ஓவர் ரைடிங் என்னோட குரூப்போட சேல்ஸ்ல உங்களுக்கு அடிஷனலா எக்ஸ்ட்ரா 5% கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா 2 பேரும் சேம் ரேங்க் இருக்கிறதுனால. இது வந்து R3க்கு மேல தான் நடக்கும். நான் அடுத்த ரேங்க் வந்து R4. ஒரு R4 நீங்க குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க 8 பேரை அறிமுகப்படுத்தி விட்டுருக்கணும். இந்த 8 பேத்துல 3 பேரு 3 வேற குரூப்ல இருந்து R3க்கு குவாலிஃபை பண்ணிருக்கணும். பிளஸ் ஒரு டோட்டல் கம்யூனிட்டி 300 பேர் ஆக்டிவ் கிளைண்ட் இருக்கணும் உங்க குரூப்ல. அப்போ ஒரு R4 கிளைண்டா நீங்க வந்து 50 விழுக்காடு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ல இருந்து ஓவர்ரைட் பண்ணுவீங்க. இன்னொரு 50 விழுக்காடு இந்த கம்யூனிட்டி ரிவார்ட் ஃபீஸ்ல இருந்து ஓவர்ரைடிங் கிடைக்கும் உங்க கிளைண்ட் கிட்ட இருந்து. அடுத்த ரேங்க் வந்து R5. இந்த R5 ரேங்க் குவாலிஃபை பண்றதுக்கு நீங்க 12 பேரை அறிமுகப்படுத்தி விட்டுருக்கணும். இந்த 12 பேர்ல இருந்து 3 பேர் R4க்கு குவாலிஃபை பண்ணிருக்கணும் வேற குரூப்ல இருந்து. பிளஸ் உங்களோட டோட்டல் கம்யூனிட்டி கிளைண்ட் 800 பேர் ஆக்டிவ் கிளைண்டா இருக்கணும். அப்போ ஒரு R5 கிளைண்டா நீங்க வந்து 60 விழுக்காடு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ல இருந்து உங்க கிளைண்ட் கிட்ட இருந்து ஓவர்ரைட் பண்ணுவீங்க. தென் இன்னொரு 60 விழுக்காடு கம்யூனிட்டி ரிவார்ட் ஃபீஸ்ல இருந்து உங்க கிளைண்ட் கிட்ட இருந்து நீங்க ஓவர்ரைட் பண்ணுவீங்க. ஆக ஹையஸ்ட் ரேங்க் வந்து R6. இந்த R6 குவாலிஃபை பண்றதுக்கு நீங்க 20 பேரை அறிமுகப்படுத்தி விட்டுருக்கணும். இந்த 20 பேர்த்துல 3 பேரு வேற குரூப்ல இருந்து R5 குவாலிஃபை பண்ணிருக்கணும். பிளஸ் உங்களோட டோட்டல் கம்யூனிட்டி 1500 கிளைண்ட்ஸ் ஆக்டிவ் கிளைண்ட் இருக்கணும். அப்போ ஒரு R6 கிளைண்டா நீங்க வந்து 70 விழுக்காடு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ல இருந்து ஓவர்ரைட் பண்ணுவீங்க. பிளஸ் இன்னொரு 70 விழுக்காடு உங்களோட கம்யூனிட்டி ரிவார்ட் ஃபீஸ்ல இருந்து ஓவர்ரைட் பண்ணுவீங்க. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெசிவ் இன்கமா வரும். அப்ப 70 விழுக்காடு. அதை தவிர்த்து வந்து R6 நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இன்னொரு அடிஷனல் 10 விழுக்காடு குளோபல் கம்யூனிட்டி போனஸ் பூல்ல இருந்து ஓவர்ரைட் பண்ணுவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா டோட்டல் கம்யூனிட்டி ரிவார்ட் 70 பிளஸ் இன்னொரு 10 குளோபல் கம்யூனிட்டி போனஸ் பூல். அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு ப்ரொஃபிஷரி. சோ ஒரு பிசினஸ் மேன நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ்ல இருந்து 80 நெட் ப்ராஃபிட். இது வந்து நெட் ப்ராஃபிட். ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஓவர்ஹெட்டும் கிடையாது. இதே நீங்க ஒரு பிசினஸ்ல ஈடுபட்டீங்கன்னா ஒரு கடை திறந்தீங்கன்னா ஒரு பிசினஸ் தான் உங்களுக்கு ஓவர்ஹெட் இருக்கும், கமிட்மெண்ட் இருக்கும், அந்த பில் ஓவர்ஹெட் பில்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் போய் ஒரு 30 விழுக்காடு தான் உங்களுக்கு ப்ராஃபிட் லாபம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல ரிக்காபோர்ட்ல பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் உங்களோட டோட்டல் கம்யூனிட்டி நெட்வொர்க்ல இருந்து ஓவர்ரைட் பண்ணிட்டு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்ட்ல இருந்து வந்து நான் வந்து கிளையண்ட் கஸ்டமர் தான் பேசிட்டு இருக்கேன். யாருமே வந்து மெம்பர் அங்கத்தினர் பேசல. ஏன்னா இங்க யாருமே வந்து ரிக்காபோர்ட் அங்கத்தினர் கிடையாது. ஏன்னா ரிக்காபோர்ட் யாருக்கிட்டையும் வந்து எந்த ஒரு மெம்பர்ஷிப்பும் ஃபீஸ் எதுவுமே வாங்க கிடையாது. சோ இது வந்து முழுக்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்யூனிட்டி ரிவார்ட் ப்ரோக்ராம். அதாவது இன்னைக்கு இந்த ஏரா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஏரால பாத்தீங்கன்னா எல்லாமே ரிஃபரல் ப்ரோக்ராம் தான் வந்துகிட்டு இருக்கு. சோ அப்ப நீங்க ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் திறக்கிறதா கூட ரிஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. சோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமை நீங்க அறிமுகப்படுத்திட்டு ஒரு பிசினஸ் கார்டையும் சரி என்ன அவங்க ரிஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் ரிக்காபோர்ட் 80 விழுக்காடு வரைக்கும் இந்த ரிவார்ட் கொடுக்குறாங்க. ரைட். சோ இந்த குளோபல் டிவிடெண்ட் போனஸ் எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு அந்த மாசம் டோட்டல் ரிக்காபோர்ட் கலெக்ட் பண்ண கேஸ் ஃபீஸ் வந்து 1 லட்சம் USDT வச்சுங்க. அதுல இருந்து 10 விழுக்காடை ஒதுக்கி அதாவது 10,000 USDT வந்து இந்த போனஸ் பூலுக்குள்ள பேரும். அப்ப அந்த மாசம் கடைசியில எத்தனை பேர் R6 குவாலிஃபை பண்ணிருக்காங்களோ, உதாரணத்துக்கு இங்க வந்து 3 பேர் குவாலிஃபை பண்ணிருக்கா இந்த $10,000 வந்து 3 பேருக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும். சோ அப்ப இது வந்து அடிஷனல் 100 நீங்க வந்து கம்ப்ளீட் ஷேர் ஹோல்டர் ஆயிட்டீங்க இந்த R6 கிளையண்ட். இன்னொரு என்ன குட் நியூஸ்னா நம்மள சொன்ன மாதிரி நம்ம வந்து ரொம்ப பைனியர் ஸ்டேஜ்ல இருக்கோம். இப்பதான் வந்து கம்பெனி ஒரு 6 மாசம். ஓகே, கம்பெனில வந்து இப்ப R5 வரைக்கும் தான் இருக்காங்க. யாரும் இன்னும் R6 வரல. அப்ப இங்க இருக்கிறவங்க அத்தனைக்கும் எல்லாமே ஒரே லெவல்ல இருக்கும். சோ நம்ம கையில இருக்க யாரு ஆக்டிவா ஸ்பீடா வந்து R6 ஆகவே போறாங்க அப்படின்னு. ரைட். சோ இந்த ரேங்கிங்கோட பொட்டன்ஷியல் வருமானத்தை பாத்தீங்கன்னா ஒரு R6 கிளையண்டா நீங்க உள்ளுக்கு வந்தீங்க அப்படின்னா குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒரு நாள் வருமானம் $50 இருந்து $100 வரைக்கும். அதே ஒரு R4 கிளையண்டா நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஒரு நாள் வருமானம் $500 இருந்து $1000 வரைக்கும். அதே ஒரு R5 கிளையண்டா நீங்க குவாலிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பொட்டன்ஷியல்
ஒரு நாள் வருமானம் $1000 இருந்து $4000 வரைக்கும். தென் ஒரு R6 கிளைண்டா நீங்க உள்ளுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பொட்டன்ஷியல் இன்கம் ஒரு நாளைக்கு $5000 இருந்து $10,000 வரைக்கும் இருக்கு. சோ இப்ப நீங்க இந்த $5000 ஒரு நாளைக்கு சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சுங்க, கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் வந்து 24/7 வாரத்துல 24 மணி நேரம் ஓடும், வாரத்துல 7 நாள் ஓடும், வருஷத்துல 365 நாள் ஓடும். அப்போ ஒரு நாளைக்கு $5000 எடுத்தீங்கன்னா 30 நாள்ல $1,50,000 $150,000 ஒரு மாசத்துல. அப்ப 12 மாசத்துக்கு $1.8 மில்லியன் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 3 வருஷத்துல நீங்க $5.4 மில்லியன் சம்பாதிச்சிருங்க. 3 வருஷத்துல நீங்க ஒரு மில்லியன், ரைட்? சோ அப்ப நீங்க அந்த டைம்ல எத்தனை பிட்காயின் வாங்குறீங்க, எவ்வளவு டிஜிட்டல் அசெட் நீங்க அக்யூமுலேட் பண்ணி நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்கா இது சாத்தியமானுக்குன்னா சாத்தியம். அதாவது மிஸ்டர் செங் பைனான்ஸ் ஃபவுண்டர் இன்னைக்கு 4 வருஷத்துல ஒரு நாளைக்கு $280 மில்லியன் சம்பாதிக்கிறாருன்னா ஓகே, இன்னைக்கு ஏங்க நம்மளால ஒரு நாளைக்கு $5000 சம்பாதிக்க முடியாது? ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்தியால மட்டுமே ஒரு 100 மில்லியன் கிரிப்டோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க, பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிப்டோ பிளேயர். அப்படி இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு தேவை 1500 ஆக்டிவ் கிளைண்ட் தான். அப்ப உங்க கையில இருக்கு, எதுவுமே நம்ம மனசு வச்சா சாதிக்கலாம். இது வந்து பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ஓகே, ஜூம் மீட்டிங் நாங்க நடத்துறோம், கம்பெனி நடத்துறாங்க. ஓகே, வாரத்துல 7 நாளும் ஜூம் மீட்டிங் நடக்குது, ட்ரைனிங் நடக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன், ரைட்? ஜஸ்ட் கீப் ஷேரிங் அண்ட் ஷேரிங், ரைட்? சோ Facebook இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, அந்த ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. நீங்க யாரையுமே தேடி போவேன்னா அவங்க உங்களே தேடி வருவாங்க. ஓகே, சிம்பிள் இஸ் தட், ரைட்? சோ இது பாத்தீங்கன்னா ரிக்காபாட்டோட ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் 1ஆம் தேதி அக்டோபர்ல இருந்து 5ஆம் தேதி அக்டோபர். சோ இதை நான் ப்ளே பண்ணிக்கிறேன். சோ Nuts when the bass go boom 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 அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிக்காபாட்டோட கிளையன்ட் போன ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணாரு, கேப்டன் சாஃப்னு சொல்லிட்டு. அவர் வந்து $3000 ஆரம்பிச்சு அவரோட கேபிட்டல் வந்து $30,000 இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு அவர் எவ்வளவு சம்பாதிச்சுன்னு நீங்களே பாருங்க. அவரோட 1ஆம் தேதி அக்டோபர் $3,500 அவரோட ப்ராஃபிட், டோட்டல் ஏர்னிங் $58,000. தென் 2ஆம் தேதி அக்டோபர் $4,483 அவரோட டோட்டல் ஏர்னிங் $63,000. தென் 3, 4, 5 ட்ரேடிங் மூவ்மெண்ட் ஸ்லோவா இருந்துச்சு, ப்ராஃபிட் இல்லை. ஆனா 6ஆம் தேதி $3,000 ப்ராஃபிட் செஞ்சாங்க. தென் 7ஆம் தேதி அக்டோபர் காலையில 10 மணிக்கு ஒரு $1,448 ப்ராஃபிட் செஞ்சாரு. தென் ராத்திரி 9:30 மணிக்கு அதே நாள் 7ஆம் தேதி அக்டோபர் இன்னொரு $1,500 செஞ்சு $2,931. தென் 9ஆம் தேதி அக்டோபர் சனிக்கிழமை $5,182. டோட்டல் பாத்தீங்கன்னா $86,698 அவரோட ப்ராஃபிட். இன்னைக்கு அவரோட அக்கௌண்ட் வந்து $1,11,000 தாண்டி போயிட்டே இருக்கு. அப்ப இதை நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, நான் யாரையும் இங்க கன்வின்ஸ் பண்ண கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட், ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் வந்து இதை ஷேரிங் செய்யறேன்னாக்கா, நான் இப்ப பேசுறேன் அப்படின்னாக்கா ஏன்னா என்னோட எக்ஸைட்மெண்ட். ஓகே, எனக்கு வந்து இந்த விஷயத்த வந்து ரொம்ப பெருசா பெருமையா பாக்குறேன், எக்ஸைட்டட் பாக்குறதுன்னு நான் அப்படி பேசுறேன். பட் நீங்க ஒண்ணு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ஸ். ஓகே, சோ அப்ப இங்க காமிக்கிறது கூட பாத்தீங்கன்னா, இது நான் காமிக்கிறது உங்களுக்கு வந்து பொட்டென்ஷியல் காமிக்கிறேன், இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பெரிய முதலீடு இருந்துச்சுன்னா. பட் அப்கோர்ஸ் நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேங்க்ல எஃப்டில நீங்க பணம் வச்சிருந்தாலும் சரி, வருஷத்துக்கு 9 விழுக்காடு கொடுத்தாலும் பேங்க் இஸ் சேஃபஸ்ட் பிளேஸ். ஓகே, எஃப்டி. பட் அதே வந்து உங்களுக்கு கூட வேணும் அப்படின்னா எஃப்டில உள்ள பணத்தை நீங்க அப்படியே டிஜிட்டல் அசெட்டா வந்து பைனான்ஸ்க்கு அனுப்பி பிளாக் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, ஒரு மாசம் 5 விழுக்காடு கொடுத்தாலும் ஒரு வருஷத்துக்கு 60 விழுக்காடு உங்களோட லாபம். ஸோ ஸ்டில் பெட்டர் தென் பேங்க். ஓகே, சோ அப்ப கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா அதுவும் வந்துட்டு புலிஷ் அண்ட் பேரிங். 6 மாசம் அவங்க புலிஷா இருந்தாலும்
6 மாசம் பேரிஷ், புலிஷ் மாசத்துல 10 விழுக்காடு கொடுத்தோம், பேரிஷ் டைம்ல வந்து 5 விழுக்காடு ப்ராஃபிட் கொடுக்கணுமே. அப்ப 6 மாசத்துக்கு 10 விழுக்காடு கொடுத்தா 60 விழுக்காடு, 6 மாசத்துக்கு 3 விழுக்காடு 5 விழுக்காடு கொடுத்தாலும் 30 விழுக்காடு. அப்ப டோட்டல் பண்ணீங்கன்னா 90%, 90 விழுக்காடு நெட் லாபம் இருக்கு. அதுல பாதியா பிரிச்சிடும். 45 விழுக்காடு லாபம் கிடைச்சாலும் வருஷத்துக்கு உங்களோட பணம் உங்களுக்கு ப்ராஃபிட் செஞ்சு 45 விழுக்காடு கொடுக்குது அப்படின்னா, அப்ப இன்னைக்கு இது சாத்தியம் இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி. ரைட்? இன்னைக்கு வந்து கிரிப்டோ இந்த ரெக்காபாட் வந்து 30 நாட்டுக்கு போயிட்டாங்க. ஓகே, பெரும்பாலும் இந்த 30 நாட்டுல வந்து பெரும்பாலும் எல்லாம் கிளையன்ட். ஆனா ஆக்டிவா டீமை பில்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா, நைஜீரியா அண்ட் இந்தியா. ஸோ இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல நாடெல்லாம் இருக்கு. ஸோ எவ்வளவு எங்க எந்த நாட்டு உங்களுக்கு வேணும்? என்னோட சில லீடர்ஸ் வந்து பிரேசில் போயிட்டாங்க. முதல்ல ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணாரு, யூகேல இருந்து ஒருத்தர் சைன் அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்ப அந்த மாதிரி யாரு எங்கிருந்து வருவாங்க நம்ம கீப் ஷேரிங் பண்ணிக்கிட்டே போலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் 6-6 அடிக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த லெவலுக்கு பயணியரா இருக்கும். அண்ட் ஃபைனலா என்னோட செஷனை முடிக்கிற மணிக்கு the biggest risk in cryptocurrency trend என்னன்னு பாத்தீங்கன்னா the risk of being left behind. அதாவது இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா 10 விளம்பரத்துல 9 விளம்பரம் கிரிப்டோ கரன்சி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பங்கு எடுக்கல அப்படின்னா நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் இந்த ரெவல்யூஷனை மிஸ் பண்ணிடும். சோ அதனால வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு கிரிப்டோ ட்ரேடர் வந்தாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தரத்தை நம்ம மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? சோ அதை சொல்லிட்டு என்னோட செஷனை இதோட முடிச்சுக்கிறேன். சோ யாருக்கும் ஏதோ கேள்வி இருந்துச்சுனாக்கா நீங்க வந்துட்டு